கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து கேளுங்கள். லெந்து காலத்திலே அதிகால வேளையிலே சிலுவை தியானம் தினம்தோறும் நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, மாம்சம், பிசாசு. இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ துன்மார்க்கமான காரியம் இருக்கு, எத்தனையோ பாவ காரியம் இருக்கு, எத்தனையோ அக்கிரமமான காரியம் இருக்கு, எத்தனையோ விதமான சாபங்கள் இருக்கு. நம்ம இந்த பூமியில தான் வாழ்றோம். இந்த கடைசி காலத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பிசாசின் பிடியில கட்டப்பட்டு வாழ்றாங்க, சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க, இருளிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க, மரண பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கு? நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு, நான் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கேன், நான் வெளிநாட்டுக்கு போறேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு அது ஒரு மேன்மையா பேசுவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறே ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் மேன்மை பாராட்டணும் அப்படின்னா சிலுவை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். இந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் செய்து முடித்தார். இந்த 40 நாளுமே ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். நான் சில பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன், அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சிலுவையிலே நமக்கு என்னெல்லாம் செய்து முடித்தார். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிற ஜனங்களுக்கு பைத்தியமா இருக்கும், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா கவனிக்கணும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற ஜனங்களுக்கு முதல்ல அது பைத்தியம். ஒரு சில ஜனங்கள் காலவேளையில இணைந்திருக்கிறீங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். அப்ப காலவேளையிலே சிலுவை குறித்து நம்ம பேசும்போது முதல் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு தேவ பலன். அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சில ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளணும். அந்த சில ரகசியங்கள் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்ப சிலுவையில எதெல்லாம் செய்து முடித்தார்? நமக்கு சிலுவையில எதெல்லாம் செய்து முடித்தார்? நம்மளை மீட்டெடுக்க எதெல்லாம் செய்து முடித்தார்? அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் சிலுவையில தாமே சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார். அவர் சிலுவையில செய்து முடித்த காரியங்கள் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை அவர் மேல் வந்தது. அப்ப சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிற ஜனங்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன்.
சிலுவையிலே நமக்கு என்னெல்லாம் மீட்டு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே, உங்கள் நிமித்தம் நம்மளை ஐஸ்வரன் ஆக்குறதுக்காக, நமக்காக அவர் தரித்திரரானாரே, நம்முடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மளை மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நமக்கு விடுதலை பெற்றுக் கொண்டார், விடுதலை பெற்றுக் கொடுத்தார். இன்றும் பிதாவோட வலது பரிசத்துல பரிந்து பேசுறார். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன இருந்துச்சுன்னா அக்கிரமம் இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு. அது எல்லாவற்றையும் பகை சிலுவையினால் கொன்று இரு தரத்தாரையும் ஒரே சரீரமா தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம்ம காலை வேளையில முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோம். அப்பா, எங்க வீட்டுல இந்த தேவை இருக்கு. அப்ப தேவனோடு ஒப்புரவாக்கினார். இது எல்லாமே நானும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவையில் அவர் என்னெல்லாம் செய்து முடித்தாரோ அந்த காரியங்களை நாம் ஒவ்வொரு வருஷமும் 40 நாள் சிலுவை தியானம் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இப்ப என் வாழ்க்கையில நாளாம் சொல்ல முடியும்பா. நாளா 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2020 ஆன்லைன் மூலியமா செய்தி அனுப்பிட்டு இருக்கேன். கடந்த வருடம் இந்த வருடம் கர்த்தருடைய கிருபையினாலே சிலுவை தியானம் 40 நாள் தியானிக்க தேவன் கிருபை செய்தார். அதில் உள்ள சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த வருஷம்லாம் சிலுவை தியானம் தியானிக்கும் போது என் இருதயத்துக்குள்ள அந்த பாரம்லாம் போயிட்டு, என் இருதயத்துக்குள்ள அந்த வேதனைலாம் போயிட்டு, என் இருதயத்துக்குள்ள சில நேரத்துல நிறைய காரியங்களை யோசிப்பேன். என்னை சில குடும்பத்துல ஏமாத்திட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க. நான் வியாபாரத்துல இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தின் மத்தியிலே, நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலே, கடன் பிரச்சனை இல்லை, 2016 ரொம்ப கஷ்டப்பட்டேன் முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது. இன்னைக்கு 2026 ஊழியத்துல வந்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? இந்த கடைசி காலத்துல கள்ள ஓநாய்கள் அந்தி கிறிஸ்துக்கு ஊழியம் பண்றாங்க. வாயை திறந்தாலே பொய் பேசுறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் கடைசி காலத்துல இருக்கிறாங்க. மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அது அந்தி கிறிஸ்து ஆவி. இது கடைசி காலத்துல அதிகமா கிரியை செய்யுது. ஒரு மனுஷன் சிலுவையை தியானிக்கணும் அப்படின்னா அவங்க தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் தியானிக்கிறதுக்கு தேவன் கிருபையை தந்திருக்கிறார். யாரெல்லாம் சிலுவை தியானத்தை அதிகாலை வேளையில் கேட்குறீங்களோ உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும். வசனம் முழுவதும் சத்தியம். இந்த வசனத்தை யாரெல்லாம் காது கொடுத்து கேட்குறீங்களோ, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சிலுவையில வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். பிசாசு ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். சிறையிருப்பு ஒரு அடிமை, இருள் ஒரு அடிமை, மரண பயம் ஒரு அடிமை, ஜீவகாலமெல்லாம் மரண பயம், அடிமைத்தனத்துல ஜனங்களை வச்சிருக்கான். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். சிலுவையில வெற்றி சிறந்தார். நம்ம குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னா அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னா அவர் சிலுவையில செய்து முடித்த காரியங்கள். அப்ப கால வேளையிலே நானும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக.
அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்துக்கும் நான் அடிமை கிடையாது. மாம்ச இச்சைக்கும் நான் அடிமை கிடையாது. மாம்சத்தினுடைய கிரியைக்கும் நான் அடிமை கிடையாது. பிசாசுக்கும் நான் அடிமை கிடையாது. துன்மார்க்கமான காரியத்துக்கும் நான் அடிமை கிடையாது. ஏன்னா எனக்காக இயேசு கிறிஸ்து ஜீவ பலியா இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம், நம்முடைய சாபத்தை எல்லாம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், தரித்திரம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். அப்ப சிலுவை குறித்து மேன்மை வேற ஒன்றும் இல்லை. 1000 கோடி சொத்து இருந்தாலும் ஒரு மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னா அடக்கம் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த சொத்து ஃபுல்லா யார் யாருக்கு போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும். ஆனால் இங்க நம்ம செத்தா பரலோகத்துல நிக்கணும். முதல்ல நியாய தீர்ப்பு இருக்கு, நமக்கு நித்திய ஜீவனும் இருக்கு. பாவம் செய்யற ஆத்துமா சாகுமா? நம்ம ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. நான் இனிமேல் அந்த பாவத்தை பண்ண மாட்டேன்ப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், என்னோட பாவத்தை மன்னிங்க, என்னோட அக்கிரமத்தை மன்னிங்க, என்னோட மீறலை மன்னிங்க, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. தேவனுடைய சமூகத்துல ஒரு மனுஷன் உண்மையா மனம் திரும்பும் போது அந்த மனுஷனுக்கு விடுதலை கிடைக்கிறது. நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நமக்கு நித்திய மீட்பு. அந்த நித்திய மீட்பு எப்ப கிடைச்சது? சிலுவையில வெற்றி சிறந்தார். நானும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து இல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் இயேசு கிறிஸ்துவால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. என சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பிசாசனுடைய தலையை நசுக்கிட்டார், முடிஞ்சது. இப்ப நமக்கா விட்டு வச்சிருக்காரு வாள், அவ்வளவுதான். துன்மார்க்கமான காரியத்திலிருந்து விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, சிறையிருப்பிலிருந்து விடுதலை, நமக்கு எத்தனையோ காரியத்திலும் விடுதலை செய்திருக்கிறார். நம்முடைய பாவம், அக்கிரமம், மீறுதல், சாபம், தரித்திரம், பலவீனம், நோய், பாடுகள், துக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் எனக்காக நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில தாமே சுமந்தார். அவர் பாவம் அறியாதவர், நமக்காக பாவம் ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அப்ப இந்த கால வேளையில நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கிஃப்ட் உள்ள பிள்ளைகள், நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையிலலாம் நான் அந்த கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். ஏன்னா பைபிள் அவ்வளவு சத்தியம் இருக்கு. ஒரு ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா நம்ம வாசிக்கிற இந்த வேத பகுதி ஃபுல்லாவே நம்ம ஆத்துமா உயிர்ப்பிக்கும். நான் சொல்லிற வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எங்கெங்க மரித்த நிலைமை இருக்கோ, அது சரீரத்துல இருக்கலாம், ஆவில இருக்கலாம், அந்த மரித்த காரியங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர் நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கேளுங்க. இந்த வாரத்திலே பெரிய வெள்ளிக்கிழமை வருது, ஈஸ்டர் வருது. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுக்குள்ள வேத பகுதி எல்லாம் தியானிக்கணும். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே சிலுவை குறித்து தியானிக்கிற எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்கப்பா. இந்த நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய பாத பிள்ளைங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்துக்காங்களோ எங்க எல்லாருக்காக தான்ப்பா நீங்க ஜீவனை தந்தீங்க. உண்மை நாங்கள் நினைவுறோம்ப்பா. இந்த புதிய நாளிலும் அதிகால வேளையிலே யாரெல்லாம் தங்களுடைய
பாவத்திலிருந்து மனம் திரும்ப ஆயத்தமா இருக்காங்களோ, அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய மீறுதல், அவங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். எங்களுக்காக தான்ப்பா எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்தீங்க. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே சொந்தம் இல்லப்பா. பொல்லாத உலகம், பொல்லாத பிரபஞ்சம் என்று எழுதப்பட்டிருப்பா. இந்த பொல்லாத உலகத்துல எங்களை மீட்டு எடுக்க எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும், இருதய மனக்கண்கள் திறப்படட்டும், அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, பரிசுத்தால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் 9 கனிகளால் நிரப்புங்க. பிதா குமார பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்களுடைய வல்லமை இறங்கி வரட்டும்ப்பா. எந்தெந்த குடும்பத்தில் தட்டுப்பாடு இருக்கோ அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. தரித்திரம் எல்லாம் நீங்கி போட்டு, எந்தெந்த குடும்பத்துல தலைமுறை சாபம் இருக்கோ எல்லா சாபத்தையும் நீக்கி போட்டு, சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அதிகமான வெயில் ஓடிட்டு இருப்பா, இந்த வெப்பத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. யுத்தம் நடக்கு, யுத்தத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. தேசத்துக்குள்ள சமாதான பொறுப்பு இறங்கி வாங்க. காலவேளையில் வெளியில புறப்பட எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். வாகனத்துல போறாங்க, இன்னுமாக சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ, எங்களோட பலவீனம் எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வேற வேற தேசத்துக்குள்ள வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ 1000 தலைமுறைக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் அருளி அப்பா மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலடைங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதாகாலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பர்கள் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.